தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துகின்ற நடவடிக்கையை ஒன்றிய அரசினுடைய நிர்பந்தத்தால் இன்றைக்கு தமிழக அரசு அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய மின்சார சட்ட திருத்த மசோதா அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய RDSS ரிவாம்டு டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் செக்டார் என்ற ஸ்கீமின் அடிப்படையில் மாநில மின்வாரியங்களுக்கு சொந்தமான மின் இணைப்புகளில் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் மீட்டர் என்பதில் துல்லியமான கணக்கீடு அவங்க சொல்கிற வார்த்தை. மின்சார வாரியம் உருவான காலத்திலிருந்தே இன்றைக்கு வரைக்கும் பயன்பாடுகளை சரியாக குறித்து வந்திருக்காங்க மின்னூழியர்கள். முதல்ல எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மீட்டர் இருந்துச்சு. 97, 98 காலகட்டத்தில் அதையெல்லாம் எடுத்துகிட்டு ஹை குவாலிட்டியாக கண்ணாடி மீட்டராக மாட்டினாங்க. அதுக்கப்புறம் 2007 மினி ஸ்மார்ட் மீட்டருங்கிற முறையில் ஸ்டாட்டிக் மீட்டர் மாட்டினோம். 2014 ஸ்டாட்டிக் மீட்டர் கொண்டு வந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய 3,40,00,000 மின் இணைப்புகளில் முழுமையாக இது மாற்ற வேண்டும் என்ற முறைக்கு அரசு போகுது. இதில் நாங்கள் ஏன் இதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், ஒரு பக்கம் டெக்னாலஜி வர வேண்டிய விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். நுகர்வோருக்கு இதில் நன்மை இருக்கான்னா ஒரு பார்ட் நன்மை இருக்குது. நாங்கள் நுகர்வோர் வீட்டுக்கு மாதம் மாதம் ரீடிங் எடுக்க செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இப்போ சாமானிய மக்கள் பணம் கட்டவில்லை என்று சொன்னால் அலுவலகத்தில் அதுக்கு ரீகனெக்ஷன் ஃபீஸ் என்ற முறையில் 60 ரூபா கூட ஒரு பெனால்ட்டியோடு சேர்த்து கட்டிட்டு போகிற பழக்கம் என்பது இருக்குது. ஆனால் இந்த மெத்தட் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் அவர்கள் மின் இணைப்பை மறு இணைப்பு பெறுவதற்கு தோராயமாக ஒரு 350 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் அவங்க செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. நம்பர் 1. 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீட்டரை இப்போ விடுறது குளோபல் டெண்டரில் விடுறாங்க 3 கோடி மீட்டர். இந்த மீட்டரை பொருத்துவது, பராமரிப்பது போன்ற அனைத்து பணிகளையும் அந்த டெண்டர் எடுக்கக்கூடிய தனியார் நிறுவனம் தான் செய்யும். ஸோ மின்சார வாரிய ஊழியர்களுக்கும் இந்த மீட்டர் பொருத்துவதற்கும் சம்பந்தம் இல்லை. இதனால் மீட்டர் ரீடிங் எடுக்கக்கூடிய அந்த பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய மாநிலம் முழுவதும் கணக்கீட்டாளர், அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கணக்கீட்டு ஆய்வாளர், வருவாய் மேற்பார்வையாளர் போன்ற அத்துணை பதவிகளும் கேள்விக்குறியாக மாறும். அவங்க வேற பணிக்கு மாற்றம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அமைச்சர் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கார். 1 அப்படி போகின்ற பொழுது தொழில்நுட்பம் வரும்போது நீங்கள் பணியாளர்களை எந்த விதத்திலையும் குறைக்காமல் பார்க்கணும். ஆனால் தமிழகத்தினுடைய படித்த இளைஞர்களுக்கு இதன் மூலம் வேலை வாய்ப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற இருக்குது. 2வது, இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துகின்ற பொழுது நுகர்வோரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை அந்த கம்பெனிக்கு கொடுக்குறான். அப்போ அந்த கம்பெனி யாரை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டால் அதிகப்படியான மின் பயனீட்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய நுகர்வோர்களுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை என்பது அதில் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்னு சொல்லக்கூடிய சட்டத்தை 2020 திருத்தி இதற்கான விஷயங்கள் எல்லாம் அதில் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 லட்சம் மீட்டரை உடனடியாக மாற்றணும் திட்டமிட்ட கூடி 475 கோடி ரூபாய் மின்சார வாரியத்துக்கு இதில் செலவாகுது. இதுக்கு ஒன்றிய அரசு தரக்கூடிய மானியம் வெறும் 53 கோடி. பாக்கி மாநில அரசு தான் அதை பண்ணணும். அப்போ நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மீட்டர், ஏற்கனவே மின்சார வாரியினுடைய கடன் சுமை, இந்த கடன் சுமையோடு இப்போ இந்த 3 கோடி மீட்டரை மாட்ட ஆரம்பித்தோன்னு சொன்னால் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் மீட்டர், ஹை குவாலிட்டி மீட்டர் போன்ற இத்தனை மீட்டர்களையும் ஸ்கிராப் வேல்யூக்கு தான் போட வேண்டியிருக்கும். ஸோ நஷ்டம் என்பது ஒரு பக்கம் மின்சார வாரியம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சொல்ல இன்னும் கூடுதலாக சுமக்க ஆரம்பிக்குது. 1. 2வது, இந்த ஸ்மார்ட் மீட்டர் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் கன்சியூமருக்கு இன்னொரு பிரச்சனை என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் மீட்டர் விஷயத்தில் சொல்லியிருக்கிறது பீக் ஹவர் சார்ஜஸை கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. TOD டைம் ஆஃப் டே டாரிஃப் முறையில் வசூல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன டைம் ஆஃப் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் இருக்குது. பீக் ஹவர் என்று சொல்லக்கூடிய நேரம். இப்போ மின்சார வாரியத்தில் பீக் ஹவர் நாங்கள் எதை சொல்கிறோன்னா, மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மின்சாரத்தை பயன்படுத்துகின்ற வணிக நிறுவனங்கள், உயரழுத்த மின் நிறுவனங்களுக்கு எல்லாமே கூடுதலாக நான் கட்டணத்தை அந்த டேக்ஸை போட்டு வசூல் பண்ணுவோம். ஆனால் இது என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, என்டையராக எல்லா மின் இணைப்புகளுக்கும் நீங்கள் அந்த பீக் ஹவர் சார்ஜஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு வரும்பொழுது எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ஒரு நாளினுடைய 24 மணி நேரத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. தமிழகத்தில் எப்படியான ஆலோசனை வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை, மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை, இந்த 8 மணி நேரம் பீக் ஹவர்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்க 6லிருந்து 10க்கு தான் காலையில் சமையல் மற்ற வேலைகள் என்பது நடக்கும். அதே மாதிரி மாலை 6 மணி அதே வேலை நடக்கும். கிரைண்டர், மிக்சி எல்லாம் ஓட்டுறது, மோட்டர் ஏற்றுறது எல்லாமே இந்த வேலைகள் நடக்கும். இது பீக் ஹவர்னு சொல்லி, உதாரணத்துக்கு மின்சார கட்டணம் 5 ரூபாய் என்று சொன்னால் கூடுதலாக 25% வசூல் செய்ய வேண்டும் என்ற முறையில் வரப்போகுது.
அப்போ எப்போ 5 ரூபா கட்டணம் கிடைக்கும் அப்படின்னு கேள்வி வருகின்ற பொழுது அதுக்கிடையில் இன்னொன்று இருக்குதுங்கிறான். காலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை 1 ஹவரும், காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் அந்த 9 மணி நேரத்திற்கு 15% கூடுதலாக கட்டணம் வசூல் செய்யப்படும். அப்போ 5 ரூபா கரண்ட் எப்போ கிடைக்கும்னு கேட்டால் இரவு 10 மணியிலிருந்து காலை 5 மணி வரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் சாதாரண மக்கள் என்ன செய்வாங்க, தூக்கத்தை தெளிச்சிட்டு வீட்டில் வந்து சமையல் வேலை பார்க்குறதும், கிரைண்டர் ஓட்டுறதும், மிக்சி ஓட்டுறதும், மோட்டர் தண்ணி ஏற்றுறதெல்லாம் இந்த காலை 10லிருந்து 5 வரைக்கும் செஞ்சால் தான் 5 ரூபா கரண்ட்டில் அவங்களுக்கு பெனிஃபிட் அடைய முடியும். ஸோ நம்முடைய உழைப்பு, உறக்கம் எல்லாமே மாறுகின்ற சூழல் என்பது இதில் உருவாகுது. நுகர்வோர் பாதிக்கப்படுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இதுவரைக்கும் மின்சார வாரியத்தில் மீட்டருக்கான மாதாந்திர கட்டணம் என்பது இல்லை. 82, 83 காலகட்டங்களில் இருந்து அது ஒழிக்கப்பட்டு அது மீட்டர் வாடகை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி மீட்டர் காஷன் டெபாசிட் என்ற முறையில் ஒரு முறை சர்வீஸ் கனெக்ஷன் வாங்கும்போது வாங்கியிருந்தோம். ஆனால் இப்போ இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் ஃபேஸ் மீட்டருக்கு 82 ரூபாயிலிருந்து 120 ரூபா வரைக்கும் வருது. அதே மாதிரி 3 ஃபேஸ் மீட்டர் இருந்தால் 150லிருந்து 250 வரைக்கும் மாத வாடகையாக செலுத்த வேண்டும். இப்போ என்ன சொல்கிறாங்க, மின்சார வாரியமே அந்த வாடகையை செலுத்தும் அப்படின்னு, தனிநபருக்கு செலுத்தும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக மீட்டர் காஸ்ட்டு 3700 ரூபா 4000 ரூபாய்க்குள்ள வந்துச்சுனால் நீங்கள் 7 வருஷம் தொடர்ந்து இந்த காசை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த மீட்டருக்கான கால அளவு 7 வருஷம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ 7 வருஷத்துக்கு வருஷத்துக்கு 12 மாதம், ஒவ்வொரு மாதத்துக்கு 100 ரூபா கணக்கு போட்டால் கூடி வருஷத்துக்கு 1200 ரூபாய் என்ற முறையில் வரும். அப்படி 1200 போட்டால் 7 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8400 ரூபாய். மீட்டர் காஸ்ட்டு 3000. ஆனால் அந்த தனியார் அந்த கம்பெனிகளை எடுக்கின்ற காசு 8400 ரூபாய். அது இன்றைக்கு மின்சார வாரியம் கொடுக்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மின்சார வாரியம் என்ன சொல்லணும், இந்த காசை கன்சியூமர் தான் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்று சொல்கின்ற நிலை என்பது வரலாம். ஏன்னா நஷ்டத்தில் இயங்குகின்ற பொழுது வேற ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக அந்த ஏற்பாடும் வரலாம். ஸோ நுகர்வோருக்கு இதில் மிகப்பெரிய பாதிப்பு என்பது வரப்போகுது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஸ்மார்ட் மீட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயிகளுக்கும் பொருத்தணும், இப்போ நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செய்ய மாட்டோம்னு சொன்னால், இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 22 லட்சம் பம்பு செட்டுகளுக்கு இப்படி இந்த மீட்டரை மாட்டினு சொன்னால் அதற்கான கட்டணத்தை விவசாயிகள் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தப்பட்ட கட்டணத்தை நாங்கள் அவர்களுக்கு வங்கியில் கணக்கில் நேரடியாக செலுத்துவோம். டிபிடி மெத்தட், டைரக்டர் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மெத்தடில் நாங்கள் நேரடியாக அந்த காசை வங்கி கணக்கில் செலுத்துவோம் அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்லுது. அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஏற்கனவே நம்மளுக்கு மானியம் என்பது எந்த வகையில் கிடைச்சுன்னு தெரியும். கேஸுக்கு கிடைச்ச மானியம் எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியும். இப்போ விவசாயிகளை பணம் கட்ட வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் இப்போவே பார்த்தோன்னு சொன்னால், ஏற்கனவே மின் இணைப்புகள் வழங்கப்பட்டவருக்கு இன்னும் முழுமையாக சர்வீஸ் கொடுக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் விவசாய மின் இணைப்பு காத்து கொண்டு இருக்குது. இப்போ அவங்களுக்கே நாங்கள் எப்படி கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூனிட் 3000 ரூபாய் 4000 ரூபாங்கிற அடிப்படையில் மீட்டர் மாட்டி 3A அப்படிங்கிற ஒரு டாரிஃப் கணக்கிட்டு அந்த 3A1 டாரிஃபில் தான் இப்போ விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் என்பது வருது. ஸோ இதோட என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, 100 யூனிட் அரசு அறிவித்த, சென்றை அதிமுக ஆட்சியில் அறிவித்த அந்த 100 யூனிட் ஃப்ரீ ஸ்கீமில் இன்னைக்கு 82 லட்சம் வீடுகள் இன்னைக்கு பயனடைஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த 82 லட்சம் வீடுகளுக்கு இந்த மீட்டரை மாட்டினா அரசுக்கு என்ன இதில் லாபம் கிடைக்க போகுது? நிச்சயமாக லாபம் கிடைக்காது, நஷ்டம் தான். இப்படி எல்லா விதத்திலும் நஷ்டமாகக்கூடிய இந்த திட்டத்தை நீங்கள் தமிழகத்தில் அமல்படுத்தக்கூடாது என்ற முறையில் தான் நாங்கள் வந்து இதை எதிர்க்கிறோம். ஒருவேளை தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி மக்கள் விரும்புகிறாங்க. இப்போ டி நகரில் போட்டிருக்காங்க, பைலட் ஸ்டடி என்ற மெத்தடில் டி நகரில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூடி இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் முழுமையான போராட்டத்தை நடத்தி இந்த முறையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் என்று சொன்னதின் அடிப்படையில் இந்திய மின்துறை அமைச்சகம் சரி நீங்களே ஒரு மாற்று வழியை சொல்லுங்க, நாங்கள் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க சொல்கிறது டோட்டல் ஆப்ரேஷனல் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் மீட்டர் அவங்களே கொண்டு வந்து போட்டுவாங்க, அவங்களே பொருத்துவாங்க, பராமரிப்பாங்க. எதிர்காலத்தில் இந்த தனியார் நிறுவனங்களே அந்த மின் கட்டணத்தை வசூல் செய்கின்ற நடவடிக்கைலாம் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் படிப்படியாகத்தான் இம்ப்ளிமெண்ட் வரும். இன்னைக்கு மேலோட்டமாக எதுவும் தெரியாது. எப்படி புதிய பொருளாதார கொள்கை இந்தியாவில் வருகின்ற பொழுது தொழிலாளர்கள் அன்னைக்கு எதிர்த்தார்களோ அன்றைக்கு வந்து யாரும் அதை பெருசாக நினைக்கல. ஏறத்தாழ இன்னைக்கு 34 ஆண்டுகள் கடந்த பின்பு துறைகள் பாதிக்கப்படுகின்ற போது, தொழிலாளர்களுடைய உரிமைகள் பாதிக்கின்ற பொழுது இதனுடைய வீச்சு என்பது தெரியுது. அது மாதிரி தான் இந்த ஸ்கீம் பார்க்கறதுக்கு வெளித்தோட்டத்து நல்லதா தெரியும். ஆனால் இம்ப்ளிமெண்ட் ஆகின்ற பொழுது இதனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பாக இதில் இப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் பூரா நிச்சயமாக அமலாகும். இப்போ கூட என்ன சொல்கிறார் அமைச்சர், மாதந்தோறும் மின் கட்டணம் வருமா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஸ்மார்ட் மீட்டர் மாட்டினா வரும் என்று ஒரு தகவலை சொல்கிறார். ஸ்மார்ட் மீட்டர் மாட்டுச்சுன்னு சொன்னால் மின் கட்டணம் குறையும். இப்போ 2 மாதம் ஒரு சாதாரண வீட்டுக்கு 700 ரூபாய் மின் கட்டணம் வருதுன்னு சொன்னால், மாதாந்திர மின் கட்டணமாக வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம், குறைஞ்சபட்சம் ஒரு 350 ரூபா வந்தால் தான் டேலி ஆகும், 300 ரூபா வந்தால் டேலி ஆகும். நிச்சயமாக வராது. மாதாந்திர கட்டணமாக வருகின்ற பொழுது இந்த மெத்தடெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் 2 மாத கட்டணத்தை விட அவர்கள் மாதம் செலுத்துகின்ற கட்டணம் என்பது அதிகமாக போகும். டாரிஃப் என்பது மாற்றுகின்ற நிலைமை என்பது வரக்கூடிய ஆபத்து என்பது இதில் இருக்குது. அதனால தான் இதை முழுமையாக பண்ணக்கூடாது
டோடெக்ஸ் முறைகள், டோட்டல் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமலாக்கக்கூடாது என்று நாங்கள் நிற்கிறோம். கேரளாவும் அப்படித்தான் போராடினாங்க. அமைச்சகம் சொன்ன மாற்று வழி என்று வருகின்ற பொழுது இப்போ கேரளாவில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முறை என்ற முறையில் ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் மீட்டரை நாங்கள் வாங்கிக்கிறோம், அதுக்கான நிதியை கொடுத்துரு, மீட்டரை நாங்கள் வாங்கி மின்சார வாரிய ஊழியர்களே பொறுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே முறை தான் நாங்களும் கேட்குறோம். தொழில்நுட்பத்துக்கு நாங்கள் வர தயார், மீட்டரை கொடுங்க. மீட்டர் மாற்றின்ற பொழுது எங்களுடைய எம்ஆர்டி விங், மீட்டர் ரிலே டெஸ்ட் என்ற விங்கு, அது ஒவ்வொரு சர்க்கிளுக்கு ஒரு டிவிஷன் இருக்குது, ஒரு செயற்படை அந்தஸ்தில் வேலை செய்யக்கூடிய இடம், அது எல்லாம் பாதுகாக்க முடியும் என்று நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். ஆகவே தான் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை டோட்டல் முறைக்கு போகாமல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முறைக்கு வாங்க. ரெண்டாவது, இது பைய செய்ய வேண்டிய விஷயம். தமிழகத்தினுடைய மக்களுடைய சூழலையும் கணக்கில் கொண்டு, மின்சார வாரியத்தின் நிதியமைப்பையும் கணக்கில் கொண்டு 3 கோடி மீட்டருக்கான டெண்டர், குளோபல் டெண்டரை இப்போ விட்டிருப்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற முறையில் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் மின்துறை அமைச்சருக்கும் பத்திரிகையாளர் மூலமாக வேண்டுகோளை விடுக்கிறோம். நாளை ஒரு நாள் 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தினுடைய அத்தனை தெருக்களிலும் கிட்டத்தட்ட 1 லட்சம் நோட்டீஸ் நாங்கள் விநியோகம் பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு 30 லட்சம் மக்களை சந்தித்து இந்த ஆபத்துகளை ஒரே நாளில், நாளைக்கு நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறோம், நாளைக்கு அந்த திட்டத்தை நாங்கள் அமலாக்குறோம். வருகின்ற 21ஆம் தேதி, 22ஆம் தேதி எங்களுடைய மானிய கோரிக்கை, 21ஆம் தேதி அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் அனைத்து வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு மாலை நேர தர்ணா போராட்டத்தை நடத்துகிறோம். எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இன்னைக்கு மின்சார வாரியத்தில் 40,000 காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டி இருக்குது, பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவேன் என்று சொன்ன திமுக அரசு இன்னும் அந்த கோரிக்கை மீது கவனம் செலுத்தாமல் இருக்குது. ஸோ இது போன்ற கோரிக்கைகளை வைத்து ஏப்ரல் 21ஆம் தேதி ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம். அரசு நிச்சயமாக இந்த கோரிக்கை மீது கவனம் செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் பத்திரிகையாளரின் வாயிலாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்கின்றோம். ஸ்மார்ட் மீட்டர் திட்டமே தப்புன்றீங்களா? அது செயல்படுத்தக்கூடாது, இல்ல அது வந்து தனியாருக்கு விடக்கூடாது, மின்னாரி ஊழியர்களே கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் இவ்வளவு நேரம் நீங்க பேசுறது ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தில் நிறைய தப்பு இருக்கு, இது வந்து மக்களுக்கு பாதிப்பு அப்படின்றது. கடைசியா வந்து மின்னாரி ஊழியர்களுக்கு வந்து அந்த திட்டத்தை கொடுக்கணும். இல்லை, ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அது வந்து ஃபெயிலியரான ஒரு திட்டம் என்பதா எங்களுடைய கருத்து. அந்த திட்டத்தை இப்போ தேவையில்லை. ஆனால் கீழ் மக்களிடத்தில் உங்கள் வீட்டுக்கு ரீடிங் எடுக்க வர வேண்டியதில்லை, கேட்டை தட்ட வேண்டியதில்லை, நாயை கட்டி போட சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு வருகின்ற பொழுது சாதாரண மக்களுக்கு அது ரொம்ப விரும்புவாங்க. நாங்கள் உட்கார்ந்த இடத்துலையே அந்த சர்வீஸ் டிஸ்கனெக்ட் பண்ண முடியும், அவங்களுக்கு எவ்வளோ பணம்னு சொல்ல முடியும். இதெல்லாம் வருகின்ற பொழுது மக்கள் பல பேர் விரும்பக்கூடிய, இப்போ நீங்கள் மொபைல் மாதிரி தான் அது விரும்பக்கூடிய இடத்துல நம்ம வேண்டாம்னு சொல்லுகின்ற பொழுது பிரச்சனை வரும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஸ்மார்ட் மீட்டர் நம்மளுக்கு ஃபெயிலியரானது, படிப்படியாக செய்வோம். ஒன்று. ரெண்டாவது, டோடெக்ஸ் முறைக்கு போகாதீங்க. மெல்ல இப்போ டி நகரில் மாட்டினோம் பைலட் ஸ்டடின்னு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டி எதிர்காலத்தில் அது ரொம்ப லாங் ப்ராசஸாக செய்வோம். அது செஞ்சாலும் அரசனுடைய கட்டுப்பாட்டில், மின்வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டில் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் இருக்கணும் ஒழிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முறையில் இருக்கணும்னு சொல்றதோட தனியார்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். தனியார்கிட்ட போச்சுன்னு சொன்னால், இதில் நான் சொல்லவிட்ட இன்னொரு அம்சம், எதிர்காலத்தில் இது ப்ரீபெய்டு மீட்டராக மாற்றுகின்ற திட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் 100 ரூபாய் கரண்ட் அண்ணாச்சிடையில் வாங்கி மீட்டரில் ஸ்வைப் பண்ணணும்னு சொன்னால் 100 ரூபா 99 ரூபா 99 பைசா வரைக்கும் கரண்ட் ஏறியும். அதான் அதனுடைய ஸ்கீம். எதிர்காலத்தில் அப்படியெல்லாம் வருகின்ற பொழுது நுகர்வோருக்கும் அரசு துறைக்கும் உள்ள தொடர்பு போயிடும். நீங்கள் இந்த மின்சாரத்துறையை உருவாக்கின்ற பொழுது அம்பேத்கர் கண்ட கனவு என்னன்னு சொன்னால், மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் மின்சாரத்துறை இருந்ததுன்னா அதனுடைய உற்பத்திக்கு, தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ப மின்சாரத்தை உற்பத்தி செய்வார்கள் என்று சொல்லித்தான் மாநில அரசு ஒப்படைச்சாங்க. பட் இதை இந்த சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் முடிவடையக்கூடிய இந்த சூழலில் நீங்கள் அதை கொண்டே மறுபடியும் தனியார்கிட்ட விடுவது என்பது விநியோகத்தில் அவங்க கை வைப்பாங்க. ஏற்கனவே இன்னைக்கு இந்தியன் எலக்ட்ரிசிட்டியில் உற்பத்தியில் பார்த்தோன்னா 56% தனியார்கிட்ட தான் இருக்குது. அரசு கிட்ட கைகள் விட்டு போகக்கூடிய சூழல் இருக்குது. படிப்படியாக தனியார்கிட்ட போயிருங்கிற கவலையோடு தான் டெக்னாலஜிக்கு நாங்களும் உட்படுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே ஒரு தடவை ஸ்மார்ட் மீட்டருக்கு டெண்டர் விட்டாங்க, அதுக்கப்புறமா அது கேன்சல் பண்ணிட்டு திருப்பி இத்தனை நாட்கள்லையும் நீங்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு தரப்புல இருந்து உங்ககிட்ட அரசு இதில் எந்த முடிவு எடுக்கலீங்க. நீங்கள் சொன்ன அந்த டெண்டர் விடுவதற்கான மாண்புமிகு அமைச்சர் சொன்னது பத்திரிகை செய்தியில் வந்திருக்குது. ரேட்டு கோட் பண்ணதில் தவறு நடந்துருச்சு. 82 ரூபா மாதாந்திர கட்டணம் கூட ரேட்டு தான், அது நான் சொல்கிறது. அப்படி 82 ரூபா ஃபிக்ஸ் பண்ணும்போது ரேட்டு தவறு என்று தெரிஞ்சது. அப்போ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். இவ்வளோ ரேட்டுக்குன்னு ஏன் டெண்டர் ரத்து பண்ணாங்க? அன்னைக்கு அதானி எடுத்தது டெண்டரை ரத்து பண்ணுவதற்கு காரணம் செக்கி என்ற அமைப்பில் ஏற்பட்ட ஊழல், சூரிய ஒளிசக்தியினுடைய ஊழல் பிரதானமாக போன விஷயத்தினால இதுலயும் பிரச்சனை ஆயிடக்கூடாது என்றுதான் அரசு அந்த உத்தரவை, டெண்டரை ரத்து செஞ்சது. இப்போ 3 கோடி டெண்டருக்கு விட்டது. நிச்சயமாக சொல்றோம், இதுல யார் வேணா டெண்டர் எடுக்கலாம், குளோபல் டெண்டர் என்ற முறையில். ஆனால் அவருடைய பேக் போனாக நிச்சயமாக அதானி தான் இருப்பார். ஏன்னா அவங்களுடைய திட்டம் என்பது ஒரே நாடு ஒரே மின்சாரம், அது முழுமையாக அதானி கிட்ட கொடுக்கணுங்கிற ஏற்பாட்டினுடைய உள்ளடக்கம் இதுல பொதிந்திருக்கிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஓய்வு பெற்ற மின்வாரிய பொறியாளர்கள் அவங்க சொல்லும்போது ஸ்மார்ட் மீட்டரே தேவையில்லை, இப்போ இருக்கிற வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் உருவாக்கப்பட்ட மீட்டர்லேயே அந்த வசதி இருக்குது,
ஒரு சிப்பு மட்டும் தான் அது எக்ஸ்ட்ரா பொருத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிக் மீட்டரில் ஆக்சுவலாக அதுதான் இருக்குதுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா உயர்தர தொழிற்சாலையில் ஸ்டாட்டிக் மீட்டர் அது போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து சிஎம்ஆர்ஐ என்று சொல்லுவாங்க, காமன் மீட்டர் ரீடிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் போய் நாங்கள் டவுன்லோட் பண்ணால் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும். பட் இவங்க சொல்கிற டெக்னாலஜி இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தெருவில் மாட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த மீட்டர் இருக்கக்கூடிய சிப்பு பூராமே இந்த தெருவில் ஒரு இடத்துல ஒரு மோடம் வழியாக கண்ட்ரோல் ஆகும். அந்த மோடத்தினுடைய கண்ட்ரோல் இங்கே இருக்கிற டேட்டா சென்டரில் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அந்த மோடம் நெட்வொர்க் இதெல்லாம் மின்சார வாரியத்துக்கு கூடுதல் செலவு தான், மீட்டர் மட்டுமல்ல. இப்போ கேரளாவில் அவங்க ஏன் அந்த முடிவுக்கு போகிறாங்கன்னா, கேரளாவில் அரசுக்கு சொந்தமான கேஃபோன் என்ற ஃபைபர் கேபிளோட நெட்வொர்க் என்பது இருக்குது. ஸோ அவங்களுக்கு அது ஈஸி. தமிழ்நாட்டில் அந்த வசதி நம்ம கொண்டு அரசு கேபிள் கொண்டு இருக்கிற மாதிரி வசதிகள் கொண்டு தான் சொன்னால் நாம் இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக போகலாம். இது வந்து உண்மையிலேயே பல நாடுகளில் ஃபெயிலியரான திட்டம். நீங்கள் விளம்பரத்துக்காக இது வந்து இன்னும் கூட அமைச்சர் சொல்லியிருக்கார், 7 அமைச்சர்கள் கொண்ட மின்சார வாரியங்களை எப்படி அபிவிருத்தி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் மாண்புமிகு தமிழக மின்துறை அமைச்சர் சொல்கிறாரு, ஸ்மார்ட் மீட்டர் மாட்டினால ரெவன்யூ அதிகரிச்சிருக்குது எங்களுக்குன்னு. எப்படி ரெவன்யூ அதிகரிச்சிருக்குது? நீங்கள் மேன் பவரில் எடுத்ததுக்கும் இதுக்கு எடுத்தும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் எங்க வருமானம் என்பது அவங்க சொல்ற காரணம், டி நகரில் இருக்கக்கூடிய 13 செக்ஷன் இருக்கக்கூடிய அசருடைய சம்பளம் இதையெல்லாம் கால்குலேஷன் போட்டு டிசி பண்ணக்கூடிய வருமானம் கிடையாது. இந்த கால்குலேஷன் போட்டு தான் வரவு என்பது அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸ்மார்ட் மீட்டர் வந்துச்சுன்னு சொன்னால், டெக்னாலஜி அதிகரிச்சுனால், தொழிலாளிக்கு வேலை இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் மின்சார வாரியத்திற்கு வருமானம் தான். கான்ட்ராக்ட் முறைக்கும் கேஷுவல் முறைக்கும் அவுட் சோர்ஸ் முறைக்கும் போகின்ற பொழுது அது வருமானமாகத்தான் அது கருதுகின்ற நிலைமை என்பது வருவழிய நம்முடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டமாக இது இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒரு ரீடிங் எடுக்க போகும்போது ஒரு குடும்பம் அவர்களை சார்ந்த 4 பேர் நிச்சயமாக அந்த குடும்ப பொருளாதாரத்தில் மேம்படும். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் அந்த வேலையில் இப்போ ஏஐ வந்துச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை அது சொல்லும். அது உங்களை நேரடியாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இப்படி சேனல் எடுத்து போட வேண்டியதில்லை. மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அடுத்த டெக்னாலஜி வந்துச்சுனால் இதை நம்பி இருக்கிற ஊடகத்தினுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. ஒரு பட்டனை தட்டினா எல்லாமே எனக்கு வரக்கூடிய செய்தி ஆயிடுச்சு, நம்ம கொடுக்குற செய்தி. இதே ஒரு ஏஐ கொண்டு நிறுத்திட்டு யார் என்ன வேணாலும் சொன்னாலும் ஃபீட் ஆகுன்னு சொன்னால் வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த செய்திகள் என்பது போச்சுன்னு சொன்னால் நம்முடைய நிலைமை என்னன்னு நினைச்சு பாருங்க. டெக்னாலஜி வரவேற்கணுமா? வரவேற்கணும். அதை எந்த முறையில் பயன்படுத்துவது என்பது மனித உழைப்புக்கு இழப்பீடு இல்லாத வகையில் அது பயன்படுத்தணும் தான் எங்களுடைய பாயிண்ட். சார் வந்து ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தில் ஒன்றிய அரசு சொல்லியிருக்கிறது என்னென்னா, மின்சார வருவாயில் தடை இருக்கிறது என்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏடிஎன்சி ஆவரேஜ் டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாஸ் என்று சொல்லக்கூடியதில் 15% குறைவாக இருப்பதற்கு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை பொருத்த வேண்டும் என்று தான் உதய் திட்டத்தில் ஒரு போய் தான் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம். இப்போ 15 விட 13.5% தான் லைன்லெஸ் ஏடிஎன்சி தமிழ்நாடு மின்சார வாரியம். பீகார், உத்தரப்பிரதேசம் மற்ற மாநிலங்களில் 30% மேலே இருக்குது. அவர்கள் அந்த இடத்துக்கு தான் அவர் பூர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்கு ஸ்மார்ட் மீட்டர் என்பது தேவையில்லை என்பது நாங்கள் ஆணித்தரமாக அந்த கருத்து இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தொழில்நுட்பத்தை மறுதளிக்கிறது நாங்கள் தயாராக இருக்கோம். ஏற்கனவே இருக்கிற மீட்டர் குப்பையில் போடுவதற்கு தயாராக இருக்கோம். ஏற்கனவே இருக்கிற மீட்டரில் ஒரு தொழில்நுட்பத்தை பொருத்தி நீங்கள் என்ன தொழில்நுட்பம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஸ்மார்ட் மீட்டரில் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதே ஸ்மார்ட் மீட்டரை இதே ஏற்கனவே இருக்கிற எனர்ஜி மீட்டரோடு நீங்கள் கனெக்ட் பண்ணி பண்ணுங்கள். ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீமில் பண்ணாதீங்க, கேபெக்ஸ் முறையில் பண்ணுங்க. இதுக்காக ஒரு 50,000 கோடி செலவு பண்ணாதீங்க. அது வந்து ஒரு 500 கோடி 700 கோடி முடிய வேண்டிய விஷயம் என்று நாங்கள் சொல்கிறோம். அது மட்டுமல்ல, முக்கியமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் பொருத்தப்பட்டால் 50% தனியார் துறைக்கு போயிடும். மின்சார வாரியத்தில் இந்த கன்சூமர்கிட்ட கலெக்ட் பண்ணுற பணம் இருக்குது, நுகர்வோர் பணம் கட்டுறது, அது உட்பட தனியார் தான் பண்ணுவாங்க. குறிப்பாக 1 விளக்கு மின்சாரம், 100 யூனிட் மின்சாரம், 200 அந்த சப்சிடி என்பதே கிடையாது. எங்கெல்லாம் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படுகிறதோ பொருத்தப்படுகின்ற இடங்களில் சப்சிடி மின்சாரம் கிடையாது. சப்சிடி இல்லாத மின்சாரத்தை வாங்குகின்ற மின்னுகோர் மட்டும் தமிழ்நாட்டில் சராசரியாக 1.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 1.5 கோடி மக்கள் சார்பாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட் நாங்கள் வச்சுருக்கோம். மின்சார வாரிய ஊழியருடைய கோரிக்கை என்பது 2வது பட்சம் 3வது பட்சம் தான். மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமாக இது இருக்கிறது என்பதனால் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை மக்கள் சார்பாக நாங்கள் நின்று பேசுகிறோம். இது பொருத்தக்கூடாது, தொழில்நுட்பத்தை வரவேற்கிறோம், வேறு வடிவில் அதை அமல்படுத்தலாம், நட்டம் இல்லாமல் அமல்படுத்தலாம் என்பது தான் எங்களது மின்னோடி மத்திய கோரிக்கை. மீட்டரில் வந்து சார், அப்போ ஏற்கனவே இருக்கிற மீட்டரில் புதிய தொழில்நுட்பத்தை வந்து சேர்க்க முடியும்னு சொல்கிறீங்களா? இல்லை சார், இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் மீட்டரில் அப்படி கொண்டு வந்துன்னு சொன்னால் அதற்கான பணிகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதுதான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மீட்டர் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்தளவு இப்போ ஸ்டாட்டிக் மீட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் மீட்டர் எங்கெல்லாம் பொருத்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹெச்டி சர்வீசஸ், உயரழுத்த மின்னணுங்க, எல்டிசிடி சர்வீஸு, இதில் தான் பொருத்திருக்கிறோம். இதில் நீங்கள் தாராளமாக அந்த சிப்பை மாட்டி பண்ண முடியும். பட் இவங்களுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் டிஸ்காம்களை, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிகளை தனியார் மயப்படுத்த வேண்டும். அதுக்கு ஸ்மார்ட் மீட்டர் அதுதான் அதுக்காக பண்ணுறதில்லை. நாங்களே பயன்படுத்தணும்
பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் சிப்பை பொருத்தி நாங்களே ரீடிங் எடுக்க முடியும், பண்ண முடியும். அந்த டெக்னாலஜி விட்டுட்டு ஸ்மார்ட் மீட்டர் கொண்டவருடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு தெருவில் மின்சாரம் வந்து நெட்வொர்க்கில் இருக்குது, யார் வேணாலும் மின்சாரத்தை அதில் பார்க்க முடியும் அனுமதி வாங்கிட்டு. அப்படி வரும் பொழுது சொல்லிடுறேன், அப்படி வருகின்ற பொழுது இவர் மின்சாரத்தை கொடுக்குறாரு, நானும் கொடுக்குறேன்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கிற ஸ்மார்ட் மீட்டரில் இவருக்கு ஒரு சிப்பு போட்டிருப்பாங்க, எனக்கு ஒரு சிப்பு போட்டிருப்பாங்க. எப்படி மொபைலில் பிஎஸ்என்எல்லையும் ஏர்டெல்லையும் வச்சிருக்கீங்களோ அந்த 2 சிப்பு கொடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடாக கொண்டு வருவாங்க. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் என்ன தேர்ந்தெடுக்கிற நுகர்வோரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை என்கிட்ட கொடுத்துட்டான். நான் வந்து இப்போ அவர் ஒரு 1000 யூனிட் யூஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு கரண்ட் கொடுப்பேன். பக்கத்தில் 500 யூனிட் அல்லது 50 யூனிட் தான் யூஸ் பண்ணுறாருன்னா இவருக்கெல்லாம் நான் கரண்ட் கொடுக்க முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸே காணாமல் போகுது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வகுத்த எல்லோருக்கும் மின்சாரம் என்று சொல்லுகின்ற அந்த ரைட்ஸே காணாமல் போயிடுங்கிற கவலையில் தான் நாங்கள் சொல்கிறோம். இதுதான் தனியார் மையத்தினுடைய முதல் படி. அவங்க சொல்லியிருக்கிற சட்டத்தினுடைய சரத்துக்கள் அப்படித்தான் இருக்கு. தனியார் தான் வேண்டாம்ன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. அதை வச்சு தான் சொல்கிறேன். தனியாரே வேணான்னும் போது இப்போ இருக்கிற மீட்டரில் புதிய தொழில்நுட்பத்தை சேர்த்த முடியும். ஆனால் எல்லா மீட்டர்லையும் முடியாது. நான் சொன்ன ஸ்டாட்டிக் மீட்டர் எங்கெல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறதோ, இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா கருப்பு மீட்டர் பல இடங்கள் இருக்கும், ஹை குவாலிட்டி மீட்டர் கண்ணாடி மீட்டர் இருக்கும், அதுக்கடுத்து செமி ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம், அது இருக்குது. இதை எல்லாமே நீங்கள் ஸ்கிராப் பண்ணீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய லாஸ் மின்சார வாரியத்திற்கு. அது நீங்கள் படிப்படியாக பண்ணுங்க. அந்த படிப்படியாக பண்ணுறது தான் இப்போ எங்ககிட்ட அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களால் நஷ்டம் கிடையாது. இப்போ இருக்கிற வாரிய தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, இத்தனை நாள் பேசுகிறவங்களாம் வேறு மாதிரி பேசுனாங்க, நஷ்டம் உங்கள் தொழிலாளினாலே கிடையாது, இது உண்மையிலே நஷ்டம் கிடையாது. இப்போ வேறு எந்த நிறுவனத்தில் இருக்காதுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நாங்கள் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு மின் இணைப்பு கொடுத்தோன்னு சொன்னால், ஒரு வீட்டுக்கு லைன் கொடுத்தோன்னு சொன்னால் அவங்க ஒரு யூனிட்டை பயன்படுத்திட்டாங்கன்னா மின்சார வாரியத்துக்கு 6 ரூபா நஷ்டம். நீங்கள் புது சர்வீஸ் நாங்கள் எங்கெல்லாம் கொடுக்குறோமோ எண்ணிக்கை கூட மின்சார வாரியத்துக்கு நஷ்டம். எப்படி? எங்ககிட்ட கரண்ட் இல்லை, நாங்கள் உற்பத்திக்கும் விநியோகத்துக்கும் உள்ள இடைவெளியை யார் பயன்படுத்துகிறாங்கன்னா தனியார் பெருமுதலாளிகள் பயன்படுத்துகிறாங்க. நம்முடைய தேவைக்காக லாங் டைம் ஓப்பன்னஸஸ், ஷார்ட் டைம் ஓப்பன்னஸஸ், மீடியம் டைம் ஓப்பன்னஸஸில் மின்சாரத்தை பர்ச்சேஸ் பண்ணுகின்ற அந்த நடவடிக்கை என்பது தான் இன்றைக்கி நஷ்டத்துக்கான காரணம். நீங்கள் தமிழகத்தினுடைய தேவை 20,200 மெகாவாட், பட் மின்சார வாரி உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது 7,000. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடைக்கக்கூடிய 7,000, 14,500 மெகாவாட்டை வச்சு தான் நம்ம வண்டி ஓடுது. பாக்கி 6,000 மெகாவாட் என்பது ஒவ்வொரு ஆண்டும் வழங்குகின்ற மின் இணைப்புக்கு ஏற்ப நம்ம தனியார்கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் என்பது வருது. ஸோ அதுதான் நஷ்டம். அந்த நஷ்டத்தை எப்படி சரி செய்வதுன்னு அரசு அதை யோசிக்கணும். உற்பத்தி திட்டங்களை போர்க்கால அடிப்படையில் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாவே இந்த இடத்துக்கெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது, மீட்டர் எங்ககிட்ட கொடுங்க. ஒவ்வொரு சர்க்கிளையும் எம்ஆர்டி இருக்குது, அவங்க மீட்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க, ரிலே டெஸ்ட் இருக்குது, அங்கே மீட்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க. நாங்கள் கொண்டு போய் நுகர்வோர்கிட்ட பொருத்துவோம், ஏதாவது ஃபால்ட் வந்தால் நாங்கள் பார்ப்போம், சரி பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தமிழகத்தில் அந்த பகுதி வரக்கூடிய டிப்ளமோ முடித்த இளைஞர்களுக்கு, பிஇ முடிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய ஏரியா. ஸோ அந்த ஏரியா முழுக்க நீங்கள் தனியார்கிட்ட போயிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க யாரை நியமிப்பாங்க? அப்ரண்டிஸை விட மோசமான சம்பளத்தை தான் கொடுக்க போகிறாங்க. அப்ரண்டிஸுக்கு 15,000 18,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 10,000 கொடுத்து வேலைக்கு வச்சிருவான். இப்போ அவுட் சோர்சிங் முறைக்கு போகின்ற பொழுது எஸ்எஸ்ல மற்ற இடங்களெல்லாம் அதுதானே வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் இதில் சமூக நீதி எங்கே, இடஒதுக்கீடு எங்கே? அரசு துறை காலியாகி எல்லாமே அவுட் சோர்சிங் வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. நீங்கள் ஒரு பொதுத்துறை உருவாக்கின பொதுத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்புகின்ற பொழுது தான் அரசுடைய சமூக நீதி பாதுகாக்கப்படும், இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும். இந்த கொஸ்டின் எல்லாம் மிகப்பெரிய கேள்வியாகி அவுட் சோர்சிங் தனியார் மையம் அப்படின்னு நிலைமைக்கு போச்சுன்னு சொன்னால் நீங்கள் இது போய் ஃபைட் பண்ணி நம்ம எங்கேயும் நிற்க முடியாது. தனியார் மையத்தில் இடஒதுக்கீடு என்பதே ஒரு கேள்விக்குறியாக மாறும். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் ஒவ்வொரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் உங்கள் இபி சேர்மன்ட்டையும் மினிஸ்டர்ட்டையும் நாங்கள் கேட்குறது என்னென்னா, மந்த்லி ஒன்ஸ் வந்து ரீடிங் எடுங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் அவங்க கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஆல் ஷார்ட்டேஜாக இருக்குது, எங்களால் வந்து உடனே எடுக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த நிலைமையில் இப்போ நீங்கள் இந்த ஸ்மார்ட் மீட்டரை வந்து ப்ரைவேட்டில் கொடுக்க வேண்டாம், நாங்களே பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி அதை சாத்தியப்படும்? ரெண்டாவது, இதில் வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா மின் நுகர்வோர்களுக்கு என்ன மாதிரியான லாபம் இருக்குது, ப்ரைவேட் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி நஷ்டம் இருக்குது? அதான் சார், அமுல்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசுடைய அதிகார வர்க்கம் அதை அமுலாக்குவதற்கு தான் யோசிக்கும். நாங்கள் அதை ஏன் எதுக்குன்னா, அரசு என்ன சொல்லுது, இந்த 5 வருஷ காலத்தில் 4.5 வருஷம் திமுக ஆட்சியினுடைய முடிய போகுது. மின்சார வாரியத்தில் ஒரு பர்மனன்ட் போஸ்ட் கூட இன்னைக்கு வரைக்கும் அவங்க நிரப்பல. இவ்வளோ காலி இருக்குது. 7,000 கணக்கீட்டாளர் பதவிகள் காலியாக இருக்குது, அடிமட்ட பதவிகள். ரீடிங் எடுக்கக்கூடிய 7,000 பேர். அவன் ஐயா ஆகிட்டும் 7 வருஷமாக அதே வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அதே மாதிரி ஃபீல்டு லெவலில் ஃபீஸ் ஆஃப் கால் அட்டன் பண்ண வேண்டிய 23,000 கள உதவியாளர் பதவி காலி. சென்ற அதிமுக ஆட்சியில் 9,613 கேங்மேன் ஒரு புதிய கேட்டகரி உருவானதுனால கோயம்புத்தூர் போன்ற ஏரியாக்களெல்லாம் இன்றைக்கும் தப்பிச்சுட்டு இருக்குது. அவங்க தான் இப்போ அவங்க செய்யக்கூடாத வேலை ஆக்சுவலாக, ஆனால் அவங்க ஃபீஸ் ஆஃப் கால் மற்ற வேலைகள் அவங்க தான் பார்க்குறாங்க. இவங்க நாங்கள் அன்னைக்கே எதிர்த்தோம், கள உதவியாளராக போடுங்கன்னு சொன்ன கேட்கல. இப்போ அடிமட்ட பதவிகள் இவ்வளவு காலியாக இருக்குது. வருடம் மின் இணைப்பு கூடுது. நீங்கள் வேலைப்பளு கூடுகின்ற பொழுது அதற்கு தகுந்த மாதிரி ஆட்களை நியமிக்க வேண்டியது அரசு. ஆனால் அரசு ஏன் நியமிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால், தமிழக அரசினுடைய நிதித்துறை இந்த டிஎன்இபியை லாஸ் மேக்கிங் கம்பெனின்னு
முத்திரை குத்திட்டான். நீ ஆள் எடுக்கணும்னு சொன்னால் எங்கிட்ட அனுமதி வாங்கு. இபி டிபார்ட்மெண்ட்டில் 82,000 பேரா, இவ்வளவு தேவையில்லை, பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களை பாருங்கிறேன். நீங்கள் நம்பர் ஆஃப் சர்வீஸ் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் 3,42,00,000. ஒவ்வொரு செக்ஷன்லையும் நீங்கள் நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் தகவல் நிமிஷத்தில் கூட கேளுங்க. ஒவ்வொரு செக்ஷன்லையும் குறைந்தபட்சம் 7,000 18,000 வரைக்கும் சர்வீஸ் இருக்குது. இன்னைக்கு ஃபீஸாக ஒரு மழை பெஞ்சதுன்னா நம்முடைய நெட்வொர்க்கில் மேலே அந்த கம்பியில் மழை தண்ணி இறங்குச்சுன்னா உள்ள ஒரு பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த கரண்ட் பாஸ் ஆகுறதுனால ஒரு வாரத்தில் அவனுக்கு வந்து லைட் விட்டு விட்டு எரியும், இல்லை போகும். இது மேலே ஏறி போஸ்ட் ஏறி க்ளீன் பண்ணி அவன் அடிக்கணும். இது வேலை செய்யணும். இந்த வேலைகள் செய்வதற்கு ஒரு நாளைக்கு மீறி போனால் 7 கம்பம் 8 கம்பம் தான் இன்னைக்கு இருக்கிற சொல்ல அவனால் ஏறி வேலை செய்ய முடியும் நின்று. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு மேன் பவர் அதிகங்கிறது யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது வேலை செய் என்ற ஒரு எப்படியாவது எல்லாரும் சொல்கிற அதிகாரிகளும் அமைச்சரும் சொல்கிற வார்த்தையும் எப்படியாவது வேலை செய். நீங்கள் மீட்டிங் போடுறாங்க, என்ன சொல்கிறாங்க? நாங்கள் மழை காலம் புயல் காலத்தில் எல்லாம் தடங்கள்லாம் பார்க்குறோன்னு. அன்னைக்கு வேலை செய்கிறது யார்? 10,000 ஒப்பந்த தொழிலாளி தான் அன்றைக்கி போய் வேலை செய்யலாம். 7 நாள் 8 நாளில் அந்த மழையில் பாதிக்கப்பட்ட பகுதியில் செய்கிறான். நாங்கள் என்ன கேட்குறோம்? நீ பெருசாக எடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த ஒப்பந்த தொழிலாளியாவது நீ அடையாளம் கொண்டு எடுத்து தினக்கூலி வழங்கி இவர்களையாவது போடு. கொஞ்சம் மேன் பவர் உள்ள வரட்டும். இந்த வேலைகளுக்கு இன்னும் தடையில்லாத மின்சாரத்தை மக்களுக்கு கொடுக்கும். சார், எங்களுடைய சிஐடம் நோக்கமே தடையில்லாத மின்சாரம், தரமான மின்சாரம், மக்கள் வாங்கும் விலையில் மின்சாரம். இந்த ஸ்லோகனத்தை நாங்கள் முன்னெடுத்து சொல்கிறோம். சார், நாங்கள் அதில் பேசுகிறோம். ரெண்டாவது ஸ்மார்ட் மீட்டர். இப்போ நீங்கள் கேட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸ்மார்ட் மீட்டரில் இப்போ என்ன பிரச்சனைனா, ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துனா நுகர்வோருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மின்சார வாரிய தொழிலாளி அவங்க வீட்டுக்கு வந்து கேட்டை தட்டவனு தட்டி தரங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கதவை தட்ட வேண்டியதில்லை, வெள்ளைக்காடை எடுத்துட்டு வான்னு சொல்ல வேண்டியதில்லை, நாயை கட்டுன்னு சொல்ல வேண்டியதில்லை, அங்கே சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வர வேண்டியதில்லை. இதெல்லாம் இல்லை. அதுதான் கன்சியூமருக்கு லாபம். வேற எந்த லாபம் கிடையாது. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 60 நாளில் இந்த மொபைல் ஃபோன் பில்லு வர்ற மாதிரி வரும். அடுத்த 10 நிமிஷத்தில் அவங்களுக்கு மெசேஜ் போகும். அவங்க இபி ஆஃபீஸுக்கு வர வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல ஆன்லைன் பேமெண்ட்லாம். கன்சியூமருக்கு லாபம். ஆனால் அவங்க ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மின்சார வாரிய ஊழியர்கிட்ட வர முடியாது. மீட்டர் யார்கிட்ட பொறுத்ததும் பராமரிப்பதும் தனியார் கம்பெனி கிட்ட இருக்கிறனால செக்ஷன் ஆஃபீஸில் போய் ஏகிட்ட சொன்னால் அவர் அங்கே கை காட்டுவார். அவங்க தாங்க மீட்டர் மாட்டணும், நான் சொல்லிட்டேங்க வருவாங்க என்று சொல்லுகின்ற நிலைமை என்பது வரும். அரசு துறையில் அரசுடைய அதிகாரி இன்னொரு டெண்டர் விட்ட அதிகாரிகிட்ட போயிட்டு தனியார் கம்பெனிகிட்ட போய் ஏங்க மீட்டர் மாற்றுங்க என்று சொல்லுகின்ற நிலைமை வந்துடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, மின்சார வாரிய ஊழியருக்கு பாதிப்பு. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியே காணாமல் போயிடும். வேலை இழப்புகள் என்பது ஏற்படும். தமிழகத்தினுடைய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பறிவோங்கிற கவலையில தான் நாங்கள் சொல்லல. அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸ்மார்ட் மீட்டர் மாற்றினால் அந்த பிரிவு ஊழியர்களை வேறு பணிக்கு மாற்றுவோம்னு சொல்லியிருக்காரு. வேறு பணி என்ன? ரீடிங் எடுக்கிற தொழிலாளியை ஆஃபீஸில் உட்கார வைக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்க. அவங்க அவ்வளோதான் வைக்க முடியும். ஆஃபீஸ் வேலைக்கு இத்தனை பேர்த்து உட்கார வச்சா அந்த வேலையில் யார் செய்வா? மீட்டர் ரீடிங் எடுக்கிறது யார்? ஏதாவது பிரச்சனை நீங்கள் இதில் ஒன்று நடக்கலாங்க. தெஃப்ட் ஆஃப் எனர்ஜி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது அப்படியே கூடிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் நீங்கள் ஒரு புது ஸ்கீம் வந்துச்சுன்னா அதில் எப்படி ஹேக் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியுது. அவன் அதில் தான் அதிகம் கவனம் செலுத்துகிறான். எந்த திட்டம் வந்தாலும் அதுக்கு ஒரு எதிர் திட்டத்தை அதுக்கு அதை நாசம் பண்ணுறதுக்கு உருவாக்குறாங்க, பண்ணுவாங்க. பட் இது வந்து மக்களை பாதிக்கின்ற திட்டம் என்ற முறையில் தான் நாங்கள் சொல்கிறோம். இது மிக மோசமான திட்டம். அப்படியே வந்தால் எங்ககிட்ட பொறுப்பு கொடு. நாங்கள் அரசு, ஏன்னா எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நாங்கள் மீட்டர் மாற்றுகின்ற பொழுதும் மீட்டரை பராமரிக்கின்ற பொழுதும் இப்போ எப்படி மீட்டர் மாற்றினா கொடுக்குறோம், மீட்டர் போச்சுன்னா வந்து செக் பண்ணுறோம், அதுக்குண்டான பணத்தை கட்டுறாங்க, மீட்டர் மாற்றுறோம். சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டால் கூட எங்கள் நாலேஜுக்கு வந்துச்சுன்னா அதை சரி செய்கிறோம். இது எல்லாம் நம்முடைய உரிமை என்பது போயிடும் அப்படிங்கிற விஷயத்தில் தான். ரெண்டாவது, ஸ்மார்ட் மீட்டர் என்பது தனியார் மையத்தினுடைய முதல் படி தான். நீங்கள் நாளைக்கு டிஸ்காம் பூரா வரும்போது யார் வேணால் கரண்ட் கொடுக்கலாம், எந்த சூஸ் பண்ணிக்கிற கன்சியூமரை சூஸ் பண்ணுற உரிமை ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் ஆக்ட் 2020 திருத்திட்டான். ஸோ அதுக்குள்ளே சைலண்டான வேலை நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வருகின்ற பொழுது நம்முடைய உரிமைகள் இழக்கும். மின்சாரம் என்பது சந்தை பொருளாக மாறும். மின்சாரம் என்பது வசதியுள்ளவனுக்கு என்ற நிலை வரும். ஆகவே தான் நாங்கள் இதை எதிர்க்கிறோம். நீங்கள் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். நாங்கள் பராமரிப்போம். நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய எங்களுடைய அதிகாரிகள் அதை வழிநடத்துவாங்க என்ற முறையில் தான் டோடெக்ஸ் முறைக்கு போகாதீங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு முறைக்கு போங்க என்று நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். தனியார்கிட்ட மின்சாரம் வாங்காமல் மத்திய அரசுகிட்ட எதிர்பார்க்காம மின் தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு வசதி இருக்கா சார்? தமிழ்நாட்டில் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி என்று சொல்லக்கூடியது 32,000 மெகாவாட் நம்மகிட்ட பண்ண முடியும் சார். ஏன்னா உடன்குடி ப்ராஜெக்ட்டு, அதே மாதிரி நீலகிரியில் இருக்கக்கூடிய பைகாரா ப்ராஜெக்ட்டு, இதெல்லாம் வந்து போர்க்கால அடிப்படையில் வேலை செஞ்சுருக்கணும் சார். வட சென்னையில் ஸ்டேஜ் 3 அதனுடைய கெப்பாசிட்டிக்கு 800 மெகாவாட்டுக்கு வெறும் 3700 கோடி தான் அந்த ப்ராஜெக்டினுடைய மதிப்பீடு. ஆனால் எத்தனை வருஷம் கழிச்சு அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுது?
நான் சொல்லிங்க, சட்டமன்றத்தில் போன கூட்டத்தில் மாண்புமிகு மின்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசனுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது 13,580 கோடி ரூபாய் செலவாகிருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ 800 மெகாவாட் உற்பத்தி பண்ணுறதுக்கு 13,580 கோடினா அங்கே உற்பத்தியாக இத்தனைக்கு ஃபுல்லாகவே கான்ட்ராக்ட் தான். ஒரு யூனிட் மின்சாரம் என்ன விலை வரும்னு நினச்சி பாருங்கள். 7 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் 9 ரூபாய் வரைக்கும் எங்கள் மின்சார நிலையங்களை உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்துக்கு காஸ்ட் வருது. அப்போ வரும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம், இதை நிறுத்திட்டு வெளியில் ராமசாமி கருப்புசாமி விற்கிற அதானிக்கிட்ட 6 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகலாம், சோலாருக்கு போகலாம் என்ற நிலைமைக்கு தள்ளுகின்ற ஏற்பாடு. இப்போ அவெல்லாம் என்ன கூடி சிண்டிகேட் போடுறான், மின்சாரத்தை கொடுக்கின்ற பொழுது ரேட்டை தீர்மானிக்கின்ற இடமாக நாம் இருக்கணும்னு சொல்கிறான். நீங்கள் முதல்ல ஒரு காலத்தில் கூவி விற்றா மின்சாரத்தை, இப்போ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறான். நம்முடைய ஷார்ட்டேஜ், நம்முடைய எவ்வளவு தேவை என்பதை கணக்கில் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவன் எப்படி, நீங்கள் எப்படி நேரத்திற்கேற்ப மின்சாரத்தை வசூல் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதே மெத்தடை அவன் ஃபாலோ பண்ணுறான். தமிழ்நாட்டினுடைய டிமாண்ட் நம்மகிட்ட வரும்பொழுது நம்ம இப்படி ஃபோக்கஸ் பண்ணுவோம் என்ற நிலைமைக்கு போகுது. சென்ற மே மாதம் 20 ரூபாய்க்கு வாங்கின ஒரு யூனிட். அப்போ இதையெல்லாம் சரி பண்ணணும்னு சொன்னால் நாம் ஒரு வீடு கட்டும்போது 2 வருஷத்தில் கட்டி முடிகிறோம். 15 லட்சம் 20 லட்சம் எஸ்டிமேட்னா நம்ம வீட்டுக்கு மீறி போனால் 1 லட்சத்தில் முடிப்போம், 21 லட்சம் 22 லட்சத்தில் முடிச்சிடுவோம். ஆனால் 15 லட்சம் மதிப்பு இருக்கிற வீட்டை நீங்கள் 30 லட்சம் 35 லட்சம் கட்டினா நாம் கடங்காராகும். இப்போ எங்கள் நிலைமை அதுதான். மின்சார வாரியம் கடனங்காரனாக்கி லாஸ் மேக்கிங் கம்பெனி ஆக்குனதுக்கு காரணம் பொறுப்பில்லாத அந்த திட்டங்களை முழுமையாக முடிக்காமல் காலதாமதம் செய்தனுடைய விளைவு. அதுக்கு பின்புலம் நிறையா இருக்குது. அரசியல் தலையீடு இல்லாமல் இந்த திட்டங்கள் எல்லாம் முழு வேகத்தில் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கு தமிழகம் மின்மிகை மாநிலமாக இருக்கும். இப்போ கூடி பெருமையாக சொல்கிறாங்க, நம்மகிட்ட போன அந்த மழை பெஞ்ச ஒரு வாரத்தில் கரண்ட் நம்மகிட்ட மிச்சமாச்சு, நம்ம வெளி மாநிலத்துக்கு விற்றோம் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. நீங்கள் எல்லா காலங்களும் அப்படி இருக்காதுல்ல. தமிழகத்து மக்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யணும்னு சொன்னால் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் எவ்வளவு ஆவரேஜ் அதற்கான உற்பத்தி நம்மகிட்ட ரெடியாக இருக்கணுமல்ல. அது நம்மகிட்ட அந்த ப்ராஜெக்டில் கவனம் செலுத்தாதனுடைய விளைவு தான் இன்னைக்கு 32,000 மெகாவாட்டுக்கு நம்மகிட்ட திட்டம் இருந்தும் கூட நம்ம 7,000 8,000 நெருங்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த நிலைமை என்பது ஏற்படுது. ஸ்மார்ட் மீட்டரில் பெருசாக இல்லை சார். அதான் சொன்னேன், 3 லட்சம் மீட்டர் நாங்கள் மாற்றோம்னு சொன்னால் 475 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். அதுக்கு மத்திய அரசு தரக்கூடிய மானியம் வெறும் 53 கோடி. பாக்கி எல்லாமே சம்பந்தப்பட்ட மின்சார வாரிய நிர்வாகமும் தமிழக அரசு தான் அது பேர் பண்ணணும். தமிழக அரசு எவ்வளோ தான் பண்ணணும். ஏற்கனவே எங்களுக்கு இந்த 100 யூனிட்டு விவசாயிகளுக்கான மின்சார மானியம் இதுதான் கொடுத்துட்டு இருக்குது. அது பல மாதங்கள் பல ஆண்டுகள் கழித்து தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சுட்டோன்னா வேற எங்கேயாவது கடன் வாங்கணும். இப்போ நீங்கள் அதோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ஓராண்டுக்காக வாங்கின பணத்துக்கான வட்டி என்பதே 12,000 கோடி செலுத்தியிருக்காங்க. எங்களுக்கான சம்பளம், பென்ஷன், பராமரிப்பு பொருட்கள் இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா 10,000 கோடி, 10,930 கோடி என்னமோ 14% தான். பென்ஷன் என்பது அரசனுடைய லைபிலிட்டி. சம்பளமாக எங்களுக்கு கொடுக்கறது வெறும் 7% தான். 14% வரைக்கும் கொடுக்கலான்னு சட்டம் சொல்லுது. இங்கே ஆட்களும் இல்லை, சம்பளத்தை பற்றி நிர்வாகம் பேசுவதும் இல்லை. அதான் இங்கே பிரச்சனை. சார் தெளிவாக சொல்கிறோம், ஸ்மார்ட் மீட்டர் ஆர்டிஎஸ்எஸ் திட்டத்தில் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தி தனியார்கிட்ட முழுமையாக டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், டோட்டல் ஆபரேஷனல் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், டோட்டெக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். அந்த மெத்தடில் கொடுக்கக்கூடாது. நீங்கள் மீட்டரை எங்ககிட்ட கொடுங்க, டெக்னாலஜிக்கு நீங்கள் போகணுமா, மீட்டரை மின்வாரியமே வாங்கி மின்வாரிய பணியாளர்களே மின்னழைப்பில் பொருத்தி அதை பராமரிக்க வேண்டும். நம்பர் 1. 2வது, சாதாரண மக்கள் பாதிக்கின்ற வகையில் நேரத்திற்கு ஏற்ப மின்சார கட்டணம் விதிக்கக்கூடாது, பீக் அவர் சார்ஜஸ் என்ற முறையில் வசூல் செய்யக்கூடாது. அதெல்லாம் உத்தரவாதம் அரசு தரணும். இது எல்லாம் தரணும். ஃபேஸ்டு மேனரில் செய்யுங்க. மீட்டரை 3 கோடி மீட்டரை ஒன்றா வாங்கி டம்ப் பண்ணி 7 வருஷத்துக்குள்ள மீண்டும் இருக்கின்ற கடன் சுமையோடு அந்த திட்டத்தில் இருக்குது. ஆர்டிஎஸ்எஸ் இருக்கு. எதிர்காலத்தில் இதெல்லாம் பண்ணணும்னு இருக்கு சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1/4/2024 முடிக்க வேண்டிய ஸ்கீமு நம்ம தள்ளி ஸ்ட்ரகிள்னால தள்ளி போச்சு. 31/12/24 முடிங்க. நாங்கள் இப்போ 30/4/25 முடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றிய அரசினுடைய நிர்பந்தம். மின்சாரத்துறை அமைச்சகம் வந்து சொல்லுது, ஸ்கீம் இப்படி பண்ணால் தான் அடுத்த சப்சிடி உனக்கு ரிலீஸ் பண்ணுவேன். இப்போ மின்சார வாரிய ஆர்இசியில் கடன் வாங்குறோம், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷனில். அவங்களெல்லாம் சொல்கிறாங்க கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்காத நிறுத்துன்னு சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு புதிய திட்டத்துக்கோ அல்லது வேறு ஏதாவது செலவு பண்ண முடியாத நிலைமை ஏற்படும். ஆகவே ஒன்றிய அரசு சொல்லுது, நீங்கள் 3 லட்சம் மீட்டருக்கு 53 கோடினா 3 கோடி கணக்கு போட்டுங்க. இவ்வளோ காசு நம்மளுக்கு மானியமாக கிடைக்குதுன்னா அந்த கணக்கு போடுறாங்க. நாங்கள் எந்த கணக்கு போடுறோன்னா, ஏற்கனவே இருக்கிற மீட்டர் போய் குப்பையில் போட்டால் அதில் என்ன லாஸ்? பழைய மீட்டர் நீங்கள் இப்போ ஒரு புது வண்டி வாங்கினா பழைய வண்டி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு 20,000-30,000 போகும், நம்ம பயன்படுத்துகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த மீட்டரை தனியார்கிட்ட கொடுத்து தனியாரே பயன்படுத்தி தனியாரே பராமரிப்பான், அவனுக்கு மாச வாடகை கன்சியூமர் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையெல்லாம் இப்போ வந்து டிஎன்இபி தான் கொடுக்க போகுது. எது வரைக்கும் கொடுக்கும்?
அது சொல்ல முடியுமா? நாங்கள் தான் என்டையர் லைஃப் லாங்காக நாங்கள் தான் கொடுப்போம் என்று அரசு சொல்லணும். அந்த சட்டத்தில் சொல்கிறான் நுகர்வோர்கிட்ட வாங்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சட்டத்தை அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா, இல்லை நாங்கள் அந்த 82 ரூபா நாங்கள் மானியமாக மின்சார வாரியத்துக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் 3 கோடி மின் இணைப்புக்கு சிங்கிள் ஃபேஸுக்கு 82 ரூபா, 3 ஃபேஸுக்கு 150 ரூபானா கால்குலேஷன் போட்டுருங்களேன், எவ்வளோ தொகை மானியமாக வர வேண்டியிருக்கும்? அதுக்கு இந்த ஸ்கீமு ஏற்கனவே நல்ல நிலையில் இருக்கிற மீட்டர் நல்லா தான் இருக்குது. லைன் லாஸ் குறைஞ்சிருக்குல்ல, 13 தானே வந்திருக்குது. டெக்னிக்கலாக அண்ட் கமர்ஷியல் லைன் லாஸ் எங்களுக்கு ஏடிசி லாஸஸ் கம்மி இந்தியாவிலேயே. இல்லை சார், வரல எல்லா பக்கம் எதிர்ப்பு இருக்கு. கமிட் அதான் நீங்கள் சட்டம் தானே, மின்சார சட்டம் 2024 அது இன்னும் வந்து நிலைக்குழுவில் இருக்குது, இன்னும் அமுல் வரல. ஆனால் 2020 ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமருங்கிற ஆக்டை திருத்திட்டு அதில் வந்து சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆர்டிஎஸ்எஸ் மூலமாக கொண்டுட்டான். இந்த ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம் தான் இந்தியா முழுவதும் ஸ்மார்ட் மீட்டரை மாற்றி லைன் லாஸை குறைக்கணும், தெஃப்ட் ஆஃப் எனர்ஜி குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வர்றது தான் இந்த ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீமுடைய ஒரு அம்சம். அது எப்படி வந்துச்சுன்னா, உதவி திட்டத்தில் தமிழ்நாடு இணையாத வரைக்கும் அது வரல. உதவி திட்டத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஸ்கீமில் உள்ள வந்துட்டீங்க. இந்த ஸ்கீமில் இருக்கிறதெல்லாம் நம்மளாக்கு ஆமாம் அதான் சொல்றேன். சார் இல்லை அதுதான் சார், கேரளாவில் நடந்த விஷயம். அங்கே இருந்த ஃபைட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பேப்பர் கட்டிருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, வேற ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தொழிற்சங்கோடு உட்காந்து பேசி இந்த மாதிரி மெத்தட் போகலாம், இவ்வளோ லாஸ் அப்படின்னு வருதுன்னு டீடைல் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் இந்த மெத்தடுக்கு தான் போவோம். அவங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட், எங்ககிட்ட நெட்வொர்க் இருக்குது, கேஃபோன் நெட்வொர்க், கவர்மெண்டோட நெட்வொர்க் இருக்குது, இந்த நெட்வொர்க்கை நாங்கள் பயன்படுத்திக்குவோம் என்று கேரளாவில் சொல்லியிருக்காங்க. கேரளாவில் இதன் மூலம் 174 கோடி லாபமாகும். 3 லட்சம் மீட்டர் அவங்க கொடுத்த கணக்கு தான். இன்னொன்று நம்ம பார்க்கணும், நம்ம கேரளாவையும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ண முடியாது. யானைக்கும் புளிக்கும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு 3 கோடி கன்சியூமர் இருக்காங்க. அவங்க சென்னையோட டிமாண்டோட கம்பேர் பண்ணால் ஸ்டேட்டுக்கே ரொம்ப சார். நான் இது வந்து கன்சியூமர் இல்லை சொல்லி முடிச்சிடறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு காசு இல்லை. ஆமா, அப்படி இருக்கும்போது இதுல வந்து ப்ராடக்ட்னே போனா என்ன தப்புன்னு என்னுடைய கேள்வி. நான் கன்சியூமரா கேட்கிறேன். கன்சியூமரா நான் சொன்ன பாருங்க, கன்சியூமரா உங்களுக்கு லாபம், நான் உங்க வீட்டுக்கு வர வேண்டியதில்லை. அந்த ஒன்றை தவிர உங்களுக்கு எதுவுமே லாபம் கிடையாது. இன்னொரு பக்கம் மாசம் மின்சார கட்டணம் என்பது வாடகை, மீட்டர் ரெண்ட் என்ற முறையில் இன்னைக்கு உங்களுக்கான கட்டணத்தை டிஎன்இபி செலுத்தும். யாருக்கு? இந்த 3 கோடி மீட்டரை டெண்டர் எடுக்கிறான் பாருங்க, அவனுக்கு காசு எப்படி கொடுக்குறேன்னா, உங்ககிட்ட காசை வாங்கி மாத வாடகை கட்டணமாக இந்த காசை கொடுக்குறான். இதில் இருக்கிற சூட்சம் புரிஞ்சுக்கணும். மீட்டரோட காஸ்ட் 3000 ரூபாய். ஆனால் 82 ரூபா ஒவ்வொரு மாதம் உங்ககிட்ட வாங்குகின்ற பொழுது 7 வருஷ காலத்துக்கு கணக்கு போட்டுங்க. 12 × 82 × 7. அப்போ அந்த மீட்டரோட காஸ்ட் எங்க 7000க்கு மேலே போகுது. யார் பயனடைய போறா? அப்படியே மின்சார வாரியத்துக்கு வழி இல்லைன்னு சொன்னால் இன்னும் நாங்களே மீட்டர் மாட்ட போகிறோம், மின்சார வாரியம் மாட்டோம், உங்ககிட்ட நேரடியாக 82 ரூபா மின்சார வாரியம் வாங்கிக்குதுன்னு மக்கள்கிட்ட சொல்லுங்கள். மக்கள்கிட்ட நேரடியாக அரசு அந்த காசை வாங்குங்க, அதை கூடி பேசுவோம். நீங்கள் தனியார்களை கொடுக்க போகிறீங்க, 3000 ரூபா மீட்டர் 7000 ரூபாய்க்குள்ள காசு கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு பேர்டன் இல்லையா? இல்லை உங்களுக்கு பேர்டன் இல்லையா? ஒன்று. ரெண்டாவது இப்போ நீங்கள் சர்வீஸ் டிசி அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக போய் ஆன்லைனில் பணம் கட்டுறீங்க, லாக் பண்ணுறதுக்குலாம் கூட பணம் கட்டிடலாம். 60 ரூபா ஆஸ் ஆன் டேட். பட் இதில் அப்படி இல்லை, இது ரேட்டே மாறுது. டிஸ்கஷன் ரேட்டு 450 ரூபாய்க்கு மேலே வருது. இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களை திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திச்சு எல்லாத்துட்டையும் இந்த கடிதத்தை கொடுக்குறோம். உங்ககிட்ட கொடுத்த கடிதம் சாரம் சொல்கிறோம்.